இந்த வெயில் காலத்துக்கு மசால் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க. அதனால லைட்டாக மசால் போட்டு நான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதுக்கும் வந்து எல்லாம் லைட்டாக தான் போட்டிருக்கேன். பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் ஒரு டிஷ் பண்ண போகிறேங்க. வெயிலுக்கு கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கணும், அதாவது வெயிலுக்கு ஏற்ற மாதிரி உணவு சாப்பிடணும், கொஞ்சம் மசாலா ஐட்டம் குறைக்கணும். அப்படியே மசாலா ஐட்டம் செஞ்சாலும் அதை கம்மியாக போடணும். இன்றைக்கி வந்து நான் தேங்காய் சாதம் பண்ண போகிறேங்க. தேங்காய் வந்து நல்லது, வெயிலுக்கும் நல்ல இதுதான். மசாலா கம்மியாக போட்டு தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து உருளைக்கிழங்கு. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதனால் நான் உருளைக்கிழங்கு அதில் தேங்காயை அரைச்சிக்கிறேங்க. அரைச்சி பால் எடுத்துக்கணும். பாருங்க, பால் எடுத்தாச்சு. குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. பாருங்க, பட்டை, கிராம்பு, சோம்புங்க. இப்போ வெங்காயம் சேர்த்திடுறேன். இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் பாதியாக அரிசி போட்டாச்சுங்க. வெங்காயம் வந்து டீப் ஃப்ரை ஆகக்கூடாது. இந்த வெயில் காலத்துக்கு நம்ம லைட்டாக மசால் பண்ணி செஞ்சு சாப்பிட்ணுங்க. இது அரைச்சி அப்படிலாம் தேவையில்லைங்க. உடம்புக்கு இப்போதைக்கு சூழ்நிலையில் கெடுதி தான் வரும். ஏன்னா மசாலா அதிகமாகிடுச்சுன்னா வயிற்று பிரச்சனையெல்லாம் வரும். அதனால் பாருங்கள், நான் வந்து வெங்காயம் கூட அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். கொஞ்சம் அரைச்சி போடுவேன். பச்சை மிளகா அதெல்லாமே அரைச்சி போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ லைட்டாக செய்யலாம். இஞ்சி பூண்டு நசுக்கிக்கிறேங்க. இது வந்து தேங்காய் சாதத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் போடணும். அதனால் சும்மா அப்படி நசுக்கி விட்டு இப்போ நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். புதினாவும் கொத்தமல்லி தலையுங்க. நேற்று வாங்கின புதினா ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன். அப்பவும் பாருங்கள் வதக்கி போயிருந்தது. சரி, வேறு வழியில் நான் அதை வாஷ் பண்ணி இதில் போட்டு சேர்த்திட்டேன். வெயிலுக்கு எதுவுமே தாங்க மாட்டேங்குது. பாருங்கள், வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ பால் ஊற்றிக்கிறேங்க. பால் தண்ணியோடு சேர்த்து 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணிங்க. இப்போ நான் வந்து 2 கிளாஸ் அரிசினா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ உப்பு தேவையான அளவு. இது கொதித்த பிறகு அரிசி போடணும். பாருங்கள், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நான் வந்து ஒரு கிரேவி செய்ய போகிறேன். கிரேவின்னா தொட்டுக்கிற மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு நான் வெங்காயம் சேர்த்துறேன். இதுக்கும் நான் வந்து அரைச்சியெல்லாம் எதுவுமே போடலை. விவர்ஸ், இந்த சாதத்துக்கு தேங்காய் சாதத்துக்கு நான் ஒரு ஸ்கிப் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டது வந்து நான் அது ஷூட் பண்ணல, அப்படியே போட்டுட்டேன். அதுவும் சேர்த்து வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். தேங்காய் சாதத்துக்கு தான் நான் அது காட்டலை, மறந்து போயிட்டேன். வதக்கிக்கலாம். விவர்ஸ், இது கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கிறேன். சோம்பு மட்டும்தான் சேர்த்த போகிறேன். கருவேப்பிலை, பாருங்கள், தேங்காய் பால் பொங்கிடுச்சு. இப்போ அரிசி சேர்த்திடுறேன்.
கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சுங்க. இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்திடுறேன். இதில் உப்பு சேர்த்திடுறேங்க. அதுக்குள்ளே இது கொதிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மூடி போட்டு மூடிடுறேன். குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா 4மே போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்திடலாம் வேகிறதுக்காக. நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இதெல்லாம் சாதம் ரெடி, தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், அதாவது கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன், பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.